நம்ம எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா சண்டேனால ஒர்க் பண்ற எல்லாருக்குமே ஹாலிடேஸ் இருக்கும். அந்த டைம்ல தான் நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இல்ல ஃபேமிலியோட வெளியில போவோம், இல்ல நிறைய பர்சனலான ஒர்க்ஸ் எல்லாம் அந்த சண்டேஸ்ல தான் பண்ணுவோம். சோ இந்த சண்டே ஹாலிடே அப்படின்னு எப்படி டிக்ளேர் பண்ணாங்க, இந்த சண்டே ஹாலிடே எப்படி உருவாச்சுன்ற வரலாறு தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். அந்த காலத்துல ஆங்கிலேயர்கள் இந்தியர்களை பாத்தீங்கன்னா ஆட்சி செய்யும் போது இந்தியர்கள்லாம் ஆங்கிலேயர்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த வேலை செய்யும் போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வாரம் பாத்தீங்கன்னா வேலைக்கான கூலிகள்ல கொடுக்கப்படும். இறுதியில பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கூலிகள் வழங்கப்படும். சோ அந்த கூலி கொடுக்கிற அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஹாலிடேவா இருக்கும். சோ வாரத்துல ஒரு நாள் கண்டிப்பா அவங்களுக்கு ஹாலிடே கிடைச்சிரும். சோ இந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சு. சோ காலப்போக்குல என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் இந்தியர்கள் கிட்ட வாரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலிடேவும் கூலியும் கிடையாது. இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா மாத கூலி தான் இருக்கும். சோ மாதம் ஃபுல்லா நீங்க வேலை செஞ்சுட்டு அதுக்கான கூலியை வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 1881 நாராயண மெஹாஜி லோகன் தேஜி என்ற ஒருத்தர் பாத்தீங்கன்னா என்ன கேட்கிறாருன்னா ஆங்கிலேயர்கள் கிட்ட இந்தியர்களுக்காக பாத்தீங்கன்னா போராட்டம் பண்றாரு. அதாவது 1881 ஒரு போராட்டத்தை ஸ்டார்ட் பண்றாரு. வாரம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு விடுமுறை வேணும். அந்த விடுமுறை நாட்கள்ல அவங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த போராட்டம் பாத்தீங்கன்னா அப்படியே நீடிச்சுட்டே போகுது. அது 1889 தான் அந்த போராட்டத்துக்கான நிறைவே வருது. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் இந்தியர்களுக்கு வாரத்துல ஒரு நாள் வச்சு விடுமுறை விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை செய்யறாங்க. அதுதான் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்துச்சு. சோ அந்த ஹாலிடே வீக்லி எந்த ஒரு டேவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள் டிசைட் பண்ற நாள் தான் பாத்தீங்கன்னா சண்டேவா இருந்துச்சு. ஏன் அப்படி சண்டேவா இருந்துச்சு அப்படின்னா ஆங்கிலேயர்கள் நிறைய பேர் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவங்களா இருந்ததுனால கிறிஸ்துவர்கள்லாம் எல்லாருமே சண்டேனால சர்ச்சுக்கு போடுறதுனால அந்த சண்டேவே பாத்தீங்கன்னா ஹாலிடேவை டிக்ளேர் பண்ணிடலாம் எல்லா ஒர்க்கர்ஸ்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை டிக்ளேர் பண்ணாங்க. சோ அதுக்கப்புறமா தான் எல்லாருக்குமே சண்டே ஹாலிடேவா இருந்துச்சு. இப்ப வரைக்கும் நிறைய பேர் தெரியாம இருக்கும் நம்ம சண்டே எப்படி ஹாலிடேவா இருந்துச்சு. சோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும் சண்டே ஹாலிடே எப்படி உருவாச்சுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வணக்கம் சேனல் 360 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.